ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, பழையபடி அதிரடியாக மாறினாதான் இவங்கள்ட்ட பொழப்பு ஓட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா பாப்பாவுக்காக சில விஷயங்கள் இவங்க பண்ணியே ஆகணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த காசு விஷயத்தினால விஜய் செம கோவத்தில் இருக்காங்க. இதை பயன்படுத்தி இவங்க பயங்கரமான ஆட்டங்களெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்பாவுக்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சாப்பாடே இல்லை, எல்லாமே காலியாக இருக்குது. சரி எதையாவது செஞ்சு சாப்பிட்லான்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எதுவுமே எந்த திங்ஸுமே இல்லை. இது நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன ஒன்றுமே காணோம், எல்லாத்தையும் தொடச்சி வச்சுருக்காங்களே அப்படின்ற அதிர்ச்சி தான். பட் நம்ம பாப்பா என்ன வெண்பா பண்ணுதுன்னா, ஆர்டர் போட்டுடுறாங்க ஃபுட்டு. ஓகே, ஃபுட்டு ஆர்டர் போட்டாச்சு அப்படின்னு. ஸோ கரெக்டாக ஃபுட்டும் வருது, கரெக்டாக அதை ரஞ்சிதா வாங்கிறதுக்கு வராங்க. யார் போட்டாங்கன்னா வெண்பா பாப்பா அப்படின்றாங்க. ஆமாம், நான் தான் போட்டேன், கொடுங்கன்றாங்க. 550 பாப்பா அப்படின்றாங்க. அத்தை, ஃபுட்டுக்கு காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரு, நான் காசு கொடுக்கணும், நீயும் உன்னோட அம்மாவும் என் காலில் விழுந்து கேளுங்க, அப்புறமேட்டு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற லெவலில் அவங்க திமுறாக பேசுகிறாங்க. ஏன்னா இவங்க கையில் காசு இல்லைல்ல. ஆனால் இந்த லெவல்லாம் நம்ம ஹீரோயின் இறங்கியெல்லாம் போக மாட்டாங்க. அது ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடி நம்ம ஹீரோயினு கொடுப்பாங்க. ஸோ இதை மட்டும் இல்லை, அடுத்து வெண்பா பாப்பாவே டார்ச்சர் பண்ணுறாங்க. இது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வெளுத்து விட்டுருவாரு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அத்தை, எனக்கு நாளைக்கு ஜாமெட்ரி பாக்ஸு கண்டிப்பாக தேவை, இந்த மாதிரி அமைதியாக கேட்டு பழகிப்பாரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா பாப்பா அழுகுது. இதை ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறப்ப, உங்கள் அம்மாவும் வேலைக்கு போனால் உங்கள் அம்மா கையிலையும் காசு இருக்கும் இல்லை, உனக்கு தேவையானது வாங்கி தருவாங்க இல்லை அப்படின்ற நிலையில் வெண்பா பாப்பாவுக்கு அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இதெல்லாம் நடக்கிறத பார்க்குறப்ப காசு அம்மா கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற நிலையில தான் வெண்பா பாப்பாவும் யோசிப்பாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் மளிகை சாமானை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே ஒரு பெரிய செக்கிங்கே நடக்குது. லிஸ்ட்டு கொடு, என்ன பண்ணுனேன், எவ்வளோ ஆட்டையை போட்டேன்ற மாதிரினோடனே தூக்கி கொடுக்குறாங்க. ஒன்றெல்லாம் நம்ப முடியாது, வாங்காத பொருளுக்கும் போட்டு காசை ஆட்டையை போட்டிருப்ப அப்படின்னு ரஞ்சிதாவும் சரி ராஜேஸ்வரியும் செக் பண்ணுறாங்க. இங்கே பாரு, இங்கேருந்து எந்த வாங்கினாலும் சரி, அதே மாதிரி உனக்கு ₹1 தேவைனாலும் நான் கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்காங்க. என்னைக்கு இவங்க வெடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. அது ராஜேஸ்வரி தாங்குவாங்களான்றது தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.